முகத்தை பார்த்தாலே இந்த 234 எல்லாம் டெபாசிட் இழக்கிற வந்து கலை தெரியுது, நல்லா தெரியுது. இது டெபாசிட் இழக்கும் கலை தெரியுதா இல்லையா? முகத்தை நீயே சொல்லுங்க. பெரிய கௌரவ பிரச்சனை வந்து நேருக்கு, அன்பில் மகேஷ்க்கும் பெரிய கௌரவ பிரச்சனை. இவங்க போய் நின்று வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு பின்னடைவு ஆகும். அப்போ அவ்வளோ வேலை செஞ்சவங்க, அவங்க தொகுதி மக்களுக்காக, தொகுதியை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக போட்டி போட்டு வேலை செஞ்சவங்க. பெரம்பூர், வேசப்பாடி, கொளத்தூர் ஃபுல் ரவுண்ட் எனக்கு தெரியும். சின்ன சின்ன சந்து கூட எனக்கு தெரியும். எந்தெந்த பகுதியில் என்னென்ன மக்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். எந்த பகுதியில் வந்து இஸ்லாமியர் வசிக்கிறாங்க, கிறிஸ்தவர் வசிக்கிறாங்க, எந்த தொகுதியில் எந்த சாதியில் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். அத்துபடியே தெரியும். ஸோ பெரம்பூரை தூத்துக்குடியில் வேற யாரும் நிற்கல. அப்போ உடனே இவருல ரைட், நீ நில்றா ஸ்ரீநாத், நீ நில்லு. அஜிதா எதிர்த்து யாரும் நிற்கலையா? நீ நில்லு வச்சான், பார்த்துக்கலாம். இல்லைன்னா அவன் வேட்பாளர் அறிவிக்கிறான், அவன் வந்து இப்படியா அப்புறம் இப்படியா. இதெல்லாம் பொறுக்கித்தனமா இல்லை. இது கட்சியாளர் நடத்துறீங்க. நேற்றுக்கு தான் சார் வந்து அதிமுக சீட்டு கடையில் வெளியே வந்திருக்கிறான், அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவன் எப்படி விசுவாசமா இருப்பான்? சில நபர்கள் என்ன நினைக்கிறான்னா, நம்ம தேர்தல் சீட்டு வாங்கிட்டோம், ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம தலைவர் வந்தாருன்னா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். 234 கேண்டேட் நினைக்கிறாங்க. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட பொதுச் செயலர் புஷியானந்த் என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் போஸ்ட் ஓட்டிங்க, யாரெல்லாம் அடிப்படையில் வேலை செஞ்சீங்க, அவங்களுக்கு தான் வந்து பதவியை, யாரும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த உத்தமர் என்ன ஆனாருன்னு தெரியல. இது சம்பந்தமா நம்ம நிறைய விஷயங்களை வந்து நேயர்களுக்காக சொல்ல சிறப்பு விருந்தினர் வந்து போயார்னா, நாம் வழக்கமா அரசியல் விஷயங்களை அலசி ஆராயக்கூடிய நபராக இருக்கக்கூடிய திரு சேகுவாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் வந்திருக்காரு. அவரோட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். வேட்பாளர் பட்டியலாம் பார்த்து பயங்கர சந்தோஷம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது. இல்ல எல்லாத்தையும் விட்டுருக்கேன். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டுறேன். இந்த தூத்துக்குடி தொகுதி ஸ்ரீநாத், நடிகர் ஸ்ரீநாத்னு உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 படத்துல அவர் கூட நடிச்சிருக்காரு. அவர் கூட வந்து கல்லூரி படித்தவர். அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி பக்கம் அவர் என்னைக்காச்சும் போயிருப்பாரா? இல்ல தூத்துக்குடி மக்களுக்காக ஏதாச்சும் குரல் கொடுத்துருப்பாரா? தூத்துக்குடியில அடி வாங்கிறது வராம. ஏன்னா அங்க பில்லா ஜெகன், அவங்க தங்கை வந்து அஜிதா, இவங்கலாம் காலமா வந்து முதல்ல சொல்லிடுறேன், பில்லா ஜெகன் வந்து டிஎம்கேல இருந்தால் கூட பெரும்பான்மையான அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல, நான் சொல்றது முதல் விஜய் மக்கள், அதாவது எஸ்எஸ்சி ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கத்தில் பெரும்பாலான டிஎம்கே ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. அதை வந்து மாற்றினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் இருந்துட்டு தான் இருந்தார். இவரை மட்டும் மாற்றல, அதாவது பில்லா ஜெகன் வந்து மாற்றல. பில்லா ஜெகன் தொடர்ந்து டிஎம்கேல இருந்தார் கட்சியில். ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு அரசியல் கட்சி இல்லாதனால இருந்துட்டு வந்தார். அவங்க தங்கை தான் அஜிதா. விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் இருக்கும்போது விஜய் தூத்துக்குடிக்கு போனால் அவ்வளோ வந்து விஜய் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறதுன்னு இருக்கு. அவர் தங்கிறதா இருந்தாலும் சரி, பணத்தை வந்து தண்ணி மாதிரி எடுத்து விட்டு, அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லா, அதாவது ஒரு சின்ன சம்பவம் சொல்றாங்க. பில்லா ஜெகன் வந்து தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும் போது, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டர் படம் பார்த்துக்கும் போது தேவையில்லாம ஒரு கூச்சல் கோஷம் போடும்போது எழுந்து ஒரே ஒரு குரல் கொடுத்தது தான் யார்? பில்லா ஜெகன். குரல் கொடுத்தோன்னா கப் சுப்னு ஆயிடுச்சான். அப்போ விஜய் சொன்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காப்புல வந்து பில்லா ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பில்லா ஜெகன் வந்து உங்களுக்கு தெரியும், அவருக்கு வந்து சில குற்ற பின்னணிலாம் இருக்குது. அது பர்சனலாக அவங்க ஃபேமிலியில் நடந்த சில விஷயங்கள் வந்து, தம்பி வந்து இறந்தது, அது சம்மந்தமாக வழக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு கொலை வழக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குதுன்னு சொல்லி தகவல் இருக்குது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த, அதான் விஜயோட அந்த எந்த நிகழ்ச்சி, தூத்துக்குடி நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அவன் வந்து பில்லா ஜெகன் தான் வைப்பாங்க. வீட்டில் தான் சாப்பாடு. அப்போ அஜிதாலாம் வந்து சின்ன பொண்ணாக இருக்கிற காலகட்டத்திலே வந்து அப்போ வந்து ரொம்ப அண்ணன் மேலே, அண்ணன் அதாவது விஜய்னா அண்ணன், அந்த அளவுக்கு பாசமாக சொந்த அண்ணன்கள் எப்படியோ அதே 3 அண்ணன்கள் அஜிதாக்குன்னா அதில் வந்து விஜய் வந்து ஒரு மூத்த அண்ணன், அப்படி தான் வந்து அஜிதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீட்டு கேட்டு வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த சீட்டு கேட்டில், அதாவது கட்சியில் வந்து பொறுப்பு கேட்டு வந்தது. அந்த பொறுப்பு வேற ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்க வந்து கார் மறியல் பண்ணது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, எல்லா கட்சியிலும் இதெல்லாம் சகஜம்தான், சரிங்களா? நீங்கள் அதை வந்து ஒரு மைண்டுக்குள்ளே அதாவது மூளையில் வச்சுக்கிட்டு, அதை வன்மத்தை வச்சுக்கிட்டு சீட்டு மறுத்துடக்கூடாது. சரி, ரைட், ஓகே.
அப்படியே சீட்டை மறுத்தீங்க. இப்போ முதல்ல மாவட்ட பொறுப்பு மறுத்தீங்க, அதை வேற ஒரு நபருக்கு கொடுத்தீங்க, டம்மி பீஸ் வேற மாற்றி கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. பில்லா ஜெகன் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற அளவுக்கு அங்கே ஆள் கிடையாது. சரி, அப்படிதான் கொடுக்கல, ரைட், ஓகே. அடுத்து நீ வந்து நான் செய்யறா வந்து வேற நபர்களுக்கு யாருக்காவது கொடுத்தனால பரவாயில்ல. ஒரு முழுக்க முழுக்க சினிமா நடிகன், அந்த வேட்டையன் படத்துல பார்த்தாலே அவனை பார்த்தாலே சிரிப்பு, அதுல தான் எனக்கு சிரிப்பு வந்து என்னன்னா, அவன் வந்து ஒரு காமெடி நடிகன். அவனை கொண்டு போய் தூத்துக்குடியில போய் நிக்க வைக்கிறிய, அறிவு இருக்கா உனக்கு? ஏதாச்சும் உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது மனசாட்சி இருக்கணும், அறிவு ரெண்டுமே இருக்கணும். அப்படியே நீ கொடுத்தா அந்த தூத்துக்குடியில அந்த மண்ணில் இருக்கிற பிறந்து வளர்ந்தவங்கள இல்லை அந்த வந்து இந்த இயக்கத்துல, விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிற எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல. இப்போ பில்லா ஜெகன் முதல் நபர், ஆனா அந்த விஜய் மக்களுக்கு அடுத்தடுத்த நபர்கள் இருப்பாங்கல்ல. அப்ப அடுத்தடுத்த நபர்கள் யாரும் நிக்கிறதுக்கு பயந்து இருக்கிறாங்க. அப்ப மாவட்டம் நில்லு போஸ்ட் ஓட்டியவங்களுக்கு தான் வந்து கட்சியில அடிப்படையிலிருந்து வேலை செஞ்சவங்களுக்கு தான் சீட்டுனாரு. அது அப்படியே தண்ணியில எழுதி வைக்க வேண்டியது. அவன் கிடக்குறான் வந்து பாத்தீங்களா, சகாப்தம் சொல்றதுக்குள்ள செத்து சொன்னா போயிட்டான் பாத்தீங்களா. சகபாகத்தையே என்னன்னா சரிப்பா, அந்த இடத்துல வேற யாரும் நான் என்ன கேட்பேன், உங்களே தமிழ் படிச்சுதான் அவன் சார். அவன் முதலுக்கு இங்க அவன் வேஸ்ட் பீஸ் வச்சுக்கலாம். டி நகர் மக்கள் படிச்சு அனுப்புவாங்க, அது இருக்கட்டும், நம்ம பேசுவோம். இப்போ முதல்ல தூத்துக்குடி மாட்டு பேசுவோம். அந்த இடத்துல வேற யாரும் நிக்கல, தூத்துக்குடியில வேற யாரும் நிக்கல. அப்ப உடனே இவருல ரைட், நீ நில்றா ஸ்ரீநாத், நீ நில்லு, நான் நிக்கிறேன். அந்த வந்து இதுதான், வேற மொத்தம் அவன் ஜெயிக்க போறது கிடையாது. சினிமா டிக்கெட் போய் இந்த தேட்டர்ல இவங்க ஜெயிச்சாங்க சார், இவங்களுக்கு ஜெயிச்சானா சார், இவனுக்கு மொத்தமே ஜெயிக்கிற எண்ணமும் இவனுக்கு கிடையாது சார். சரிங்களா? இப்ப என்ன, அஜிதா எதிர்த்து யாரும் நிக்கலையா, நீ நின்னு வச்சான் பாத்துக்கலாம். அதே தான் இவனுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா அவன் வேட்பாளர் அறிவிக்கிறான், அவன் வந்து இப்படியா அப்புறம் இப்படியா, இதெல்லாம் பொறுக்கித்தனமா இல்லை. இது கட்சியாளர் நடத்துறீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. மதுரவாயில் தொகுதி யாருன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி தியேட்டர் உரிமையாளர் இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்றேன். முதல்ல இங்க இன்னொன்னு கேட்டீங்கன்னா நடுவில் அதை முடிச்சு வந்துடும். யாரு? புஷியானந்த். புஷியானந்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அவர் வந்து பாண்டிச்சேரி எப்படி இருங்க, அவன் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்ட சார். அது முதல்ல அது பிரச்சனை பண்ண, முதல்ல வேட்புமனு அவன் தாக்கல் பண்ணிட்டுமே, அப்ப தெரியும் பாருங்க. அவன் ஆதார் கார்டை மாத்திட்டான்றாங்க. ஆதார் கார்டு எதை வச்சு மாத்தினா, என்ன பேஸ் டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட் வச்சு அந்த அட்ரஸை மாத்தினான்லாம் இருக்குல்ல, வீடு வாங்கியிருப்பாரு. அதுதான் ஏதோ வெளியே வரதானே போகுது. முதல்ல ஒண்ணா. ரெண்டாவது, அந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்க, டி நகர் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா, யாரா அந்த புஷியானது, டி நகருக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? அங்க நிக்கிறது யார் தெரியுமா சார்? டிஎம்கேல அன்பழகனுடைய மகன், மகன் அன்பழகனுடைய மகன். அது ஆக்சுவலா லாஸ்ட் போன தடவை நிக்க வேண்டியது. சரிங்களா? அது வந்து இந்த உட்கட்சியில இருக்கவங்க கேட்டதுனால விட்டாரு. இந்த முறை வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலா 21லயே அவருக்கு வந்து கொடுத்துருனா, அப்போ அந்த துக்கமான ஒரு சூழல் இருந்ததுனால விட்டுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ண போறாரு. இவன் புஷியான தூக்க தான் போறான். சரிங்களா? இப்ப பிரச்சனை அது கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா, வீம்புக்குனால டிஎம்கேயோட வாக்குகளை பிரிக்கணும், அதுதான் அவங்க நோக்கம். பெரும்பாலான வந்து எல்லாமே பாருங்க சார், நீங்க அந்த வேட்பாளர் மொத்தமா பாருங்களேன். நேற்றுக்கு தான் சார் வந்து அதிமுக சீட்டு கடையில வெளியே வந்திருக்கிறான், அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி ஒரு வேட்பாளர் அவன் எப்படி விசுவாசமா இருப்பான்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கேள்வி, எனக்கு நான் புஷியானந்த் இப்படிலாம் சொன்னாரு அப்படிலாம் சொன்னாரு நீங்க சொன்னீங்கல்ல, கட்சியில போஸ்டர் ஓட்டணும் தான், அது ஓட்டணும் சொல்லிட்டு டேய் லயலா பண்ணிக்கு விட்டீங்களடா, போஸ்டர் மட்டும் ஓட்டுறடா. அவன் உங்க காலெல்லாம் நக்குனான்ல, கரெக்டானே சார்? உங்க காலை நக்கிறதுக்காக என்ன செய்தான், எங்களெல்லாம் கழிச்சடன்னா வந்து வந்து நக்கி கோபாலுன்னா, நக்கீரன் கோபால எங்களை கழிச்சடன்னா என்ன நான் பேசினா டேய், குக்கர் விசில் அடிக்குது வீட்டுல, வந்து என்னென்ன சொன்னானுங்க, அது இட்லி வேகும் போது குக்கர் விசில் அடிக்குது, என்னென்ன கதெல்லாம் சொன்னான். அவன் அப்படி தொங்க விட்டீங்கடா. அவன் அப்படியே பரிதாபமா இருக்கும். ஒரு ஆள் எம்பி ஆக்கிற போறீங்களா 2029ல? இந்த தேர்தல் அப்புறம் நீங்க எவனுமே இருக்க போறது இல்ல. அந்த கணக்கு வேற போறீங்களா? அந்த இல்ல சார், அவங்க அப்படி சொல்லுவாங்க. லைலமணி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, 29ல நீங்க எம்பி ஆகுறீங்க. எப்படி 29ல நீங்க எம்பி ஆகுறீங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னடா இது ஒரு விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா, போஸ்டர் ஓட்டம்லாம் தர வேண்டாம்டா, உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கூணுனால ஒரு மேடையிலையும் அவனை விட்டானுங்க. ஸோ இப்படி வந்து அதுல இருக்கிற பேர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பளிச்சுன்னு சொல்லிடலாம் சார், ஒரு 10 பேர் ஒரு வாரம் முன்னாடி சார், 3 நாளைக்கு முன்னாடி, முந்தா நாள் கட்சி விட்டு வந்து அதிமுக விட்டு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப் பண்ணாங்களோ, இதெல்லாம் வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி அந்த நபர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
எவனாவது ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்ச முகமா இருக்கான பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராடு, உள்ளடி வேலை பார்த்துருவாங்க. ஏடிஎம்கேல உள்ளடி வேலை பார்த்தவங்க அத்தனை பேர் தூக்கி வெளியே போட்டார் அவர், சீட்டு கிடையாது பொங்கலாரு. இப்போ அந்த நபர்லாம் பிடிச்சி இது ஒரு பெரிய வேடிக்கை தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து இன்னொரு ஆடு சிக்கி இருக்கும் இவங்க கிட்ட. அது வேற மாதிரி ஆடு. உங்களுக்கு தெரியும், மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு அதிமுக அமைச்சர், ஒரு துணை நடிகை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய கூச்சல் குழப்பமாகி ஒரே கச்சேரியாத்தி வந்து ஏடிஎம்கே பீரியட் தூக்கி ஜெயில வச்சாங்க சார். ஏடிஎம்கே பீரியட் தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க. எடப்பாடி பீரியட்ல உள்ள போயிட்டு வந்தார் அவரு. அந்த அவருக்கு வந்து சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவரு பேச்சுவார்த்தை நடத்தினாராம் யார்கிட்ட. இவரு நீங்க விஜய் அவர்கள் மேலே சொன்னார்ல, நம்மளே நம்பி சில பேர் வரலாம் இல்லையான்னு சொல்றது இதான். ஆமா, இதான் சொல்றாங்க, நம்மளே நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களும் நம்ம அப்படிதான் வந்து ஆமா இல்லையா ஆமா இல்லையா. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, மதுரவாயல் தொகுதி வந்து ரோகிணி தியேட்டரோட உரிமையாளர் அவங்க பையன் முதல் கமெண்டே போடுறாங்க, பிளாக் டிக்கெட் வித்த உனக்கு எல்லாம் சீட்டாடா அப்படின்ற மாதிரி போடுறாங்க. 200 டிக்கெட் 2000 சார். நம்ம எதிர்பார்த்ததா சார். இது சில தியேட்டர் வந்து ஓனர்களுடைய, அதான் தியேட்டர் ஓனருக்குன்னா முதல் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கட்டின தியேட்டரை இவங்க அனுபவிக்கிறாங்க, சொத்து அனுபவிக்கிறாங்க. அடுத்த கட்டம் அதை பார்த்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அழின்னு ஏதாவது ஒரு வகையில் அழின்னு இல்லை சார், நல்லா புரிஞ்சுது. காமனாக சொல்லுவாங்க, ஒரு தலைமுறை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறத இரண்டாவது தலைமுறை வந்து வழக்கம், மூன்றாவது தலைமுறை வந்து அதை அழிக்கும் பொதுவாக சொல்லுவாங்க. முதல் தலைமுறை கடினமாக உழைக்கும், உழைச்சி உருவாக்கும், இரண்டாவது தலைமுறை அதை வளர்க்கும், இரண்டாவது தலைமுறை வளர்க்கும், மூன்றாவது தலைமுறை அதை வந்து அழிக்கும். இது வந்து எழுதப்படாத ஒரு விதி. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எந்த தலைமுறைன்னு சொல்லலை, ஒரு 3வது தலைமுறையாக இருக்கலாம். இது எலெக்ஷனில் வந்து போட்டிக்கிட்டு அழியத்துக்காக கூட இருக்கலாம், சொல்ல முடியாதுல்ல. நம்ம அழியணும்னு நமக்கு எண்ணம் கிடையாது, அந்த எண்ணம் எப்பவுமே நமக்கு கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு தொழிலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு நீங்கள் வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்களே இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கட்டுமானம் உள்ள ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி நீங்கள் வந்து இணைஞ்சி தாராளமாக ஒரு இந்த நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம். இவனே இங்கே மண் குதிரை. இதோ சினிமாவில் வந்தானா படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா எத்தனை படம் வந்து ரிலீஸ் ஆனதில் ஓடாத படம் எத்தனை இருக்குது. ஆனால் ஓடினதா கணக்காட்டுங்க. உங்கள் வேலையா இது தானே, உங்க வேலையே என்னன்னா ஆமா அதான் சார், ஓடாத படங்கள்லாம் ஓடினதான் கட்டுறது. அப்போ அதுலயே நீங்க லாபம் சம்பாதிக்காத போது என்ன, அதுல நீங்க லாபம் சம்பாதிக்கல. உங்களுக்கு ரசிகர், நீங்க மனம் விரும்பிய நடிகர்ன்றதுனாலயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ சீட் நிக்கிறீங்கன்னா அழியறதுக்கு காலம் சார். தெளிவா சொல்லிட்டாங்க சேலம், 5 to 10 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்றவங்களுக்கு இருந்தால் மட்டும் 5 கோடி கட்சி கொடுத்துடணும். 5 கோடி நீ செலவு பண்ணும். 10 கோடி லிஸ்ட் செலவு பண்ண ரெடின்னு கூட சார். ஆனா அவர் சீட்டு தரல. 5 கோடி வந்து நீங்க கட்சி கொடுத்தணும், 5 கோடி நீங்க செலவு பண்ணணும் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். சொல்லும்போது 5 கோடி கட்சி கொடுத்துட்டாங்க, 5 கோடி நீ செலவு பண்ணிக்கணும். கட்சி எதுவும் தராது. கட்சி போட்டோ தரும், இந்த போட்டோ அவ்வளவுதான். இதை காமிச்சு நீ ஓட்டு வாங்கி கொடுத்தான். எப்படி கூட நின்று ஓட்டு கையை நீட்டினாங்க இல்லையா, அதுல விஎஸ் பாபு மாதிரி ஆட்களுக்கு சர்வசாதாரணம் அந்த 5 கோடின்றதுலாம் வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்குல்ல, இந்த தண்டல் சொல்லுவாங்களே சார், இந்த டெய்லி கொடுக்குறது. அப்படி அவங்க வந்து ஆந்திரா பெல்ட் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இருக்கு அந்த விஎஸ் பாபு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண கோடிக்கணக்கில் இருக்குது. அப்படி இதில் இன்னும் பெரும்பாலும் நான் அந்த மாதிரி நபர்கள் தான் சார். 5 கோடி ரூபாய் கொடுத்துடணும், அதில் வந்து புஷியானது கையில் பேசி வந்தோம். 5 கோடி ரூபாய் சொல்லணும். 10 கோடி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். லயலா மணிலாம் 10 கோடிக்கு என்ன பண்ணுவோம் சொல்றது. இன்னும் கொஞ்ச நாள் தான் சம்பாரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு 20,000 30,000 சொல்லி வாங்க ஆரம்பித்தான், புரியுதுங்களா. இன்னும் கொஞ்ச நாள் தான் சம்பாரிச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவங்க கும்பலாக பரதாமல் உட்காந்துருக்கான், கொஞ்சமாக கூவனா. ஸோ அதுதான். அதனால் எல்லா வேட்பாளருமே வந்து ஒரு ஒரிஜினலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிமட்ட தொண்டனோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அது விஜய்க்காக உழைச்சவன், விஜய் மக்கள் இயக்கத்துக்காக உழைச்சவெல்லாம் அங்கே எவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக சொல்லிக்க முடியல. அப்படியே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களாம் பலவீனமான வேட்பாளராக தான் இருக்கிறானே தவிர அவனால் அது வந்து வெற்றி பெற முடியாது. தன்னைத்தானே அழிச்சிக்க முடியும். நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. விஜய் இந்த மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் செத்தான்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சு நீங்கள் தனியாக எழுதலாம். காரைக்குடி தோத்துட்டாருன்னு, ஆமாம் காரைக்குடி இல்லை இந்த மாதிரி பல தொகுதிகள் வரிசையாக நீங்கள் போடலாம்.
தொகுதியை நீங்கள் டிக் பண்ணிட்டு அதில் டிக் பண்ணினே வரலாம். மொத்தம் விஜய் வந்து 234 தொகுதியில் வந்து எவெல்லாம் வந்து பூச்சி மருந்து குடிச்சு சத்தான், எவன் தூக்கில் போட்டு சத்தான், இது அந்த மாதிரி இறப்பு வகைகளை வந்து இங்க கணக்கிட்டு சொல்லலாம். மாநாடு நடத்தாம தோல்வியிலேயே பரவாயில்லைங்க, ரயில் முன் பாஞ்சி இருந்தாரு, இவர் வந்து தூக்கில் தூக்கியா இருந்தாரு, இவர் வந்து விஷம் குடிச்சிட்டே இருந்தாரு, இப்படி நீங்க பெரிய ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து அது நீங்க வந்து டிக் பண்ணினே வரலாம் ஒரு தொகுதியா. இது மதுராந்தகம், இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி, இது காரைக்குடி, இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை வாயில், இது இப்படி வந்து எவ்வளவு வந்து என்னென்ன டைப்ல சாவானே சொல்ல முடியாது. என் மரணத்திற்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க, என் மரணத்திற்கு இது விஜய் தோல்வியே காரணம். ஆமா, இந்த டிவிக்கேல எங்க தலைவர் விஜய் தான் காரணம் இது அப்படி சொல்லிட்டு, இல்ல தோத்தவங்க சில நேரத்துல சின்ன பசங்க தரமா கேட்பானுங்க, நான் கொடுத்த காசை கொடுத்து கேட்பாங்க. செத்தாலும் பரவாயில்ல விஜய் போட்டோ கூட வச்சு என்ன தெரியுமா, சில குருட்டடியான சில நல்லா கவனமா கேளுங்க, சில நபர்கள் என்ன நினைக்கிறான்னா, நம்ம தேர்தல் சீட்டு வாங்கிட்டோம், ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம தலைவர் வந்தாருன்னா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். எந்த ரவுண்டு சார்? ஒரு ரவுண்டு. அதான் எந்த ரவுண்டு? அந்த ரவுண்டு அது 6 மணிக்கு மேல. நான் சொல்றது காலைல 9 மணில இருந்து 5 மணிக்குள்ள ஒரு ரவுண்டு வந்தாருன்னா போதும். அதான் சார், எங்க ரவுண்டு வர சொல்லுங்க. தொகுதியில ஒரு ரவுண்டு வந்தா மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். அதான் ஒரு ரவுண்டு தான், மக்களுக்கு வந்து மக்களை சுத்தி ஒரு ரவுண்டு வந்தாருன்னா கொஞ்சம். இது எல்லாரும் நினைக்கிறான், நல்லா கவனிங்க, 234 கேண்டிடேட் நினைக்கிறாங்க, 232 இதுல இவரை நிக்கிறாரு இல்லையா, நம்ம அதை பேசுவோம். 2 தொகுதியில யார் நிக்கிறாருன்னு, 2 தொகுதியில யார் நிக்கிறாருன்னு நம்ம யோசிப்போம். ஆனா இப்ப எல்லாரும் இப்போ குஷியான்னு நினைக்கலாம். ஏன் அருள்ராஜ் நேற்றுக்கு கடிக்கிறாராம் என்னன்னு, சார் என் தொகுதிக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க. யோ ஏற்கனவே அந்த உங்க ஊர் பக்கம் வந்த நாமக்கல் இந்த சைடு வந்தா தானே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இல்ல, நான் எங்க வர்றது, சரி பார்க்கலான்னு. ஏன்னா அருள்ராஜுக்கு என்னன்னா நம்ம தலைமை நிர்வாகி, நமக்கு ரவுண்டு வரணும். குஷியானதுக்கு நான் கேட்டேன்னா, தலைவரை என்ன கை விட்டுறாதீங்க தலைவரை, இவ்வளவு நாளா உங்க காலம் நக்கி இருக்கிறேன், என்ன கை விட்டுறாதீங்க, டி நகர் ஒரு ரவுண்டு வந்துருங்க. அதை வச்சுனான்னு கேட்டா, நீங்க ஒரு ரவுண்டு தலைவர் வந்து எப்படி நமக்கு வந்துருவாரு, அதிகாரமா கூப்பிடுறது கூட அவனுக்கு இது இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா வந்து ஏன்னா அவன் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் எடுப்பான் கடைசியா, சரிங்களா, என் தொகுதிக்கு வந்தே தீரணும்னுவான். அப்போ எந்த தொகுதினாக்க 24 நாள் சார், இது 24 நாள்ல, சரிங்களா, இவர் எந்த தொகுதிக்கு போவாரு சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிறது 24. அதனால வந்து அதில் 2 தொகுதி வேற, பெரம்பூருக்கும் போகணும் அங்கேயும் போகணும், 2மே போக மாட்டான்னு நினைக்கிறேன் சார். முதல்ல நிக்கிற ஐடியாவே இல்லை சார், இது முதல்ல நிக்கிற ஐடியாவே இல்லை. இப்ப புரியுது, நான் நிறைய பேர் சொன்னா நீங்க என்ன வித்தியாசம் சொல்றீங்க சார், நிக்க போறாரு, அவன் நிக்கிற ஐடியா இல்லை சார், பயப்படுறான் சார், தோத்துட்டோம்னா அவ்வளவுதான், அதோட பிம்பம் உடைஞ்சிடும் சொல்லி பயப்படுறான். அதுக்கு 2 தொகுதி நிக்கணும். என்ன நினைக்கிறான்னா, பெரம்பூர்ல சப்போஸ் காலை வரிட்டா சார், பெரம்பூரே நல்லா புரிஞ்சுங்க, பெரம்பூர்ல நான் பிறந்ததுதான் பூந்தமல்லி, நான் வளர்ந்தது எல்லாமே வந்து பெரம்பூர், படிச்சது பெரம்பூர், நான் வளர்ந்தது படிச்சது, நான் வந்து வளர்ந்தது எல்லாமே என் சொந்த பந்தம் எல்லாம் பெரம்பூர் அப்படிங்கிற சொல்லுது. ஸோ வந்து என் ரத்த உறவுகள் இருக்கிறதெல்லாம் பெரம்பூர்ல இருக்காங்க, எனக்கு சந்து முந்தெல்லாம் தெரியும், இந்து இடுக்கு எல்லாமே தெரியும், பெரம்பூர், வேசப்பாடி, கொளத்தூர் ஃபுல் ரவுண்ட் எனக்கு தெரியும், சின்ன சந்து உட்பட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது. அதுவும் நான் சென்னை மாநகராட்சியில் நான் வேலை செய்யும் போது, இது கன்சல்டன்சி லாரி ஓட்டும் போது ஃபுல்லாக ரவுண்டு நான் வந்து ஒரு 3 மாதம் வேலை செய்யும் போது பார்த்தா, நான் வளர்ந்த இடம்ன்றதுனால அங்கேயே கேட்டு வாங்கினேன் டியூட்டி ஃபுல்லாக வந்து ரவுண்டு. அதனால எனக்கு அங்கே உள்ள மக்களுடைய அந்த என்ன சொன்ன, எந்தெந்த பகுதியில் என்னென்ன மக்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரியும், எந்த பகுதியில் வந்து இஸ்லாமியர் வசிக்கிறாங்க, எந்த தொகுதியில் வந்து கிறிஸ்தவர் வசிக்கிறாங்க, எந்த தொகுதியில் எந்த சாதியில் இருக்கிறாங்க எனக்கு தெரியும், அத்துபடியாக தெரியும். ஸோ பெரம்பூரில் இவன் வந்து பயப்படுறான், பெரம்பூரில் பயப்படுறான். ஏன்னா ஆம்சாங் அவருடைய மரணத்துக்கு வந்து இவன் போவே இல்லை, கட்சியில் யாரும் அனுப்பவே இல்லை, யானை சின்னத்தையும் வந்து புடிங்கி வச்சிருக்கான். பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து அங்கே வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஆம்சாங் அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்காங்க பெரம்பூர் பகுதியில், ஒரு 10,000-20,000 ஓட்டு கிடையாது. அதனால இவனுக்கு என்னன்னா, நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்றது, அதனால என்ன சொன்னா 2 தொகுதி நிற்கிறான். இன்னொரு சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு, நீங்க எம்பி தேர்தலாம் விட்டுருங்க, எம்எல்ஏ தொகுதியில 2 தொகுதி வாங்கி தோத்த கதைலாம் இருக்கு. ஜெயலலிதா பர்கூர் காங்கேயம் தொகுதி 2 தொகுதி அந்தமா வாங்கினாங்க ஜெயலலிதா, பர்கூர்ல தோத்தாங்க, சுகவனம்ன்ற டிஎம்கே பார்ட்டிகிட்ட தோத்தாங்க, ஜெயலலிதாவே தோத்தாங்க சார், சுகவனம்ன்றவரு வெற்றி பெற்றாரு டிஎம்கே. அப்போ களப்பணியில வந்து அதிர வைப்பாங்க டிஎம்கேல,
அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டிஎம்கே காரங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா அதுக்கு வேற லெவல் அறிவு இருக்கணும். 7 அறிவு தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அதுக்கு நேர் நிகரா இன்னைக்கு வந்து களமாடுறதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். டிஎம்கேக்கு காங்கிரஸ் கிடையாது, இது அதிமுக கிடையாது, மற்ற எந்த கட்சியும். நாம் தமிழர் மட்டும்தான் வந்து டிஎம்கே எதிர்த்து களமாடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த வாக்கை வந்து ஒரு ஓட்டை தொட முடியாத வச்சிருக்காங்க டிஎம்கே. ஆனால் டிஎம்கே எதிர்த்து வந்து விஜய்லாம் அரசியல் காண்றது, களம் காண்றது ரொம்ப, அதுவும் தேர்தல் களத்துலலாம் வேற லெவலில் வேலை செய்வாங்க சார். அதனால நீ முழுக்க முழுக்க முகத்தை மட்டுமே நம்புற. இங்க 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று கட்சி கட்டமைப்பு, இன்னொன்று ஃபேஸ், முகம். இந்த 2, அதாவது கேட்டால் அதான் அந்த கரிஸ்மாட்டிக்ன்றாங்க இல்லையா, அது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து களப்பணியில் வந்து டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அங்கே கரிஸ்மாட்டிக் இல்லாமல் போகுது. ஆனால் உங்ககிட்ட கரிஸ்மாட்டிக் இருக்கு, ஆனால் களப்பணி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. வருவான், உன் கூடவே வருவான், உன் கூட வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவான். அப்ப அங்க கட்சி கட்டுமானம் கிடையாது. ஆனா இவங்க அப்படி கிடையாது. ஒரு தெருவில் எந்தெந்த வீடு இருக்கு, எத்தனை ஓட்டு இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, அவங்க எதை சாதியை சார்ந்தவங்க, கடந்த முறை வந்து யாருக்கு வாக்களிச்சா, இந்த முறை யாருக்கு வாக்களி, எல்லா டீட்டெயிலும் ஃபுல் டேட்டா வந்து அவங்க வச்சிருப்பாங்க சார். டிஎம்கே பிளஸ் அதுதான் முழுக்க கட்சி கட்டுமானம். அந்த தேர்தல் நேரத்தில் அந்த களப்பணி தேடி மாதிரி வேலை செய்வான். உன் ஆள் செய்வான், உன் கூட வந்து சுத்திட்டு செய்வான். நீ போயிட்டு போயிருக்க, நீ எங்க போறியோ அங்க போயிடுவான். ஏன் உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பான். அதனால தான் சொல்றேன், 2 இருக்கு. வெறும் கரிஸ்மாட்டிக் மட்டும் இருந்தா போதும், களப்பணி செய்யறதுக்கு ஆள், ஃபீல்ட் ஒர்க் போறதுக்கு ஆள் கிடையாது. உன்னால 234 தொகுதி போக முடியுமா? அதுவும் போக முடியாது. ஒரு நாளைக்கு 4 தொகுதி போக முடியாது. அப்ப நீ என்ன சென்ற வெறும் விரல காமிச்சிட்டா தான் 6 மணிக்கு மேல உன்னால வெளியே போக முடியாது. ரவுண்ட் அடி போயிட்டீங்களா? அதுதான் நீங்க 2 ப்ரூவ் பண்றதுக்காக செய்யறது. நான் கேட்டேன், பாத்தீங்களா நான் 6 மணிக்கு சொல்றேன் வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ரீநாத் சரக்கடிக்கு கூட்டு போயிடுவான். தூத்துக்குடி போனாங்க. தூத்துக்குடி போறானா பாருங்க இவன் முதல்ல. யாரு தூத்துக்குடி போனான்னா சொல்ல முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பயங்கரமான ஒரு கொதிப்பு இருக்கு. அந்த அஜித்தா சார்ந்த அந்த ஆதரவாளர்கள், பில்லா ஜெகன், இவங்க எல்லாம் வந்து தங்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன தம்பியில வர அண்ணன் தம்பிக்கு எப்படி அப்படிதான் வந்து அஜித்தா விஷயத்துல அப்படிதான் அவங்க பாசமான ஒரு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்பீடு, ஏதோ ஒரு வேகத்துல வந்து ஒரு மர்டர் ஆயிடுச்சு குடும்பத்திலேயே. அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு துப்பாக்கி சூடு மூலமா வந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்து பிலாஜனுடைய தம்பி வந்து இறந்துட்டார். அதுதான் அவருக்கு மீது உள்ள ஒரு வழக்கா இருந்திருக்கு. அப்புறம் அந்த வழக்கு ஏதோ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு கொலை வழக்கு இருக்குன்றது தான் தகவல். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும் சார். ஆனால் வந்து தன் குடும்பத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க ஒருத்தர் சொல்லும் போது அது கண்டிப்பாக வந்து அந்த அஜிடேஷன் இருக்க தானே செய்யும். இல்லைன்னா வந்து வீட்டுக்கு வேடிக்கை பார்க்கலாம். ஸ்ரீநாத் வாப்பா நீ வந்து ஓட்டு வாங்கிக்கன்னு சொல்லி. ஸ்ரீநாத் யாரா? தூத்துக்குடிக்கும் ஸ்ரீநாத்துக்கு என்ன சம்மந்தம் நான் கேட்குறேன். அதே புஷியானதுக்கும் டி நகருக்கு என்னடா சம்மந்தம் நான் கேட்குறேன். நீ பாருங்களேன், ஆதவர்ஜுனாவுக்கும் வில்லியாவுக்கும் என்ன சம்மந்தம்? விஜய்க்கு பெரம்பூருக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் நான் கேட்கிறேன் சார். நீங்க ஒரு பெரிய நடிகன்றதுனாலே அந்த முகத்தை வச்சுட்டு நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க வந்து உங்க கோல் வச்ச முடியாதுல்ல. நீ நிக்கிறன்னா பரவாயில்ல. அதுவே நீ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. சி ஜோசப் விஜய்ன்றது இப்பதான் சார் முதல்ல. அதுதான் நாங்க அழுத்தி சொல்றாரு பெரம்பூர் சி ஜோசப் விஜய். ஜோசப் ஏன் அழுத்தி சொல்றாரு? ஜோசப்ன்றது நான் கிறிஸ்டியன் சார். நான் சொல்றேன் பாருங்க சார், பெரம்பூர்ல சில பகுதியில் வந்து 2-3 தரப்பா கிறிஸ்டியானிட்டி இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்கூல் படிச்சது பந்தர் கார்டன் இருக்கு. அதை சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் வந்து இன்னைக்கு இல்லை, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருக்கிறாங்க சார். பந்தர் கார்டன் ஒரு இடம் இருக்கு, தெரியும் சார். பந்தர் கார்டன் தெரியும். பந்தர்னா என்ன தெரியல, குரங்கு. அதான் பந்தர் கார்டன்றது ஒரு பகுதி. அங்க அந்த இடத்துல வந்து சுற்று வட்டாரத்தில் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கும் அந்த பகுதியில் தான் இருக்கார். நான் சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் பந்தர் கார்டன் பகுதி இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பெல்ட்டில் வந்து பெரும்பாலும் வந்து அதை சுற்றி உள்ளவங்க, பெரம்பூர் வந்து நான் சொல்கிறது ரயில்வே ஸ்டேஷன் அதை சுற்றி உள்ள இருக்கிறவங்க தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வகையான கிறிஸ்டின். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான கிறிஸ்டினும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து தலித் கிறிஸ்டினும் இருக்கிறாங்க. அதை ஒடுக்கப்பட்ட வகுப்புல வந்து சேர்ந்துருந்தேன். ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து வாக்குற ஒரு 3 லட்சம் வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் வாக்கு வந்து கண்டிப்பாக வந்து மொத்தம் 3 லட்சம் வாக்குகள் சராசரி வச்சுங்களேன். அதில் 1 லட்சம் வாக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வாக்கு.
அதுக்கப்புறம் இந்த டிடி கார்டன் இந்த பகுதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, டிடி கார்டன் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இஸ்லாமியர் வந்து கணிசமாக இருக்கிறாங்க. ஒரு 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 இந்த டிடி கார்டன் ஃபுல்லாகவே வந்து இஸ்லாமியர் தான் முழுக்க முழுக்க. அந்த வீனஸ் இப்போ பிவிஆர்னு இருக்கு இல்லையா, அதை சுற்றி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இருக்குங்க. அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கடை வரைக்கும் போகும் அந்த பெல்ட், ஷர்மா நகர் தான். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, லேபர் தொழிலாளர்கள் வந்து குடியிருக்கிற பகுதி அது. இந்த அண்ணா நகர் மாதிரி பெரிய ரிச் ஃபேமிலிகளுக்கு இருக்கிற இடம் பகுதி கிடையாது. அப்போ ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இது பெரும்பான்மை இருக்கிறதுனால அங்க குய் வச்சு வந்து இவன் நிற்கிறான். இதுதான் உண்மை. ஆனால் தேர்தல் களம் எப்படி இருக்குன்றது ஆனாலும் அதுல அவனுக்கு சந்தேகம் இருக்கு. ஆனாலும் அவனுக்கு சந்தேகம் இருக்கு. அதுல நம்ம வந்து வெற்றி பெறுவோமா அப்படின்றது ஒரு சந்தேகம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஏன் அந்த டவுட் வருது சொல்லுங்க? கட்டுமானம் கிடையாது, கட்சி கட்டுமானம் கிடையாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு பெல்ட்டா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய ஆம்ஸ்டாங்குடைய அந்த ஆதரவு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பெரம்பூர் தொகுதினா அந்த அளவுக்கு வந்து பெரிய ஓரளவுக்கு வந்து ஒரு 3 லட்சம் வாக்காளர் தான் பார்த்துங்க. அப்போ இந்த இடத்துல இவருக்கு ஒரு 1 லட்சம் வாக்கு வாங்கணும் மொத்தமா. மற்ற வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீ வந்து அங்க வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே வந்து அந்த தொகுதியெல்லாம் வந்து எஸ்ஐஆர் மூலமா நீக்கப்பட்ட அக்கௌண்ட்லாம் வர இருக்கு. கூட்டம் கூட வச்சு நீ கணக்கு போட முடியாது சார். எல்லாம் வந்து விடலை பிள்ளைகளா இருப்பானுங்க, எல்லாம் ஓட்டு இல்லாத பசங்களா இருப்பானுங்க. பாதி பேர் ஓட்டே இல்லைன்றாங்க. அதான் சார், நீங்க அந்த மக்கள் வந்து நீங்க வாக்களிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் வாக்காளர் இருக்காருன்னா அந்த 3 லட்சம் பேர்ல 1 லட்சம் வாக்கு வாங்கணும். அது சொல்ல முடியாது. நீங்க கான்பிடன்ஸ் சொல்றல, கான்பிடண்டா இருங்க. உனக்கு தாண்டா இல்ல கான்பிடன்ட். இருந்திருந்தா ஏன் உனக்கு தானே இல்ல கான்பிடன்ட். இது கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க. இல்ல ஒருத்தர் ஒரு கமெண்ட் படிச்சேன், இவர் ஏன் திருச்சி கிழக்கு வந்து தேர்ந்தெடுத்தாருன்னா ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்குதான், அதனால வந்து இல்ல அங்கேயும் அதே தான். திருச்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் சராசரியா 3 லட்சம் வாக்கு தான் சார் இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்டியானிட்டி, ஒடுக்கப்பட்ட மக்கள்ல நிறைய வந்து கிறிஸ்டியானிட்டியா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலதான் இவன் வந்து அங்க திருச்சி கிழக்கு நிக்கிறதும் அதுதான் காரணம். அப்போ இவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு வந்து டவுட் இருக்குது, சொல்ல முடியாது. இப்ப அந்த இடத்துல பெரிய கௌரவ பிரச்சனை வந்து யாருக்கு? இவருக்கு, நேருக்கு, அன்பில் மகேஷ்க்கு பெரிய கௌரவ பிரச்சனை. இவங்க போய் நின்று வந்து ஜெயிச்சிட்டான்னா அது வந்து இவங்களுக்கு பின்னடைவு ஆகும். காரணம் என்னன்னா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க. நீங்க போய் திருச்சி போய் பாத்தீங்கன்னா பிரசன்ட் இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது மாதிரி 2 மடங்கு பெருசா கட்டியிருக்கிறாங்க. வேலைகள் நிறைய நடந்திருக்கு. திருச்சியே வந்து என்ன சொல்றது, ஒரு புதுசா தெரியுது எனக்கு திருச்சியை. நான் வந்து திருச்சிக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா பயணிக்கிறோம். நம்ம திருச்சியை பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு திருச்சி. அந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்து பாலங்களா இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல நீ திருச்சி கிழக்குல நீ நிக்கிறல்ல, அப்போ அவ்வளோ வேலை செஞ்சவங்க அவங்க தொகுதி மக்களுக்காக, தொகுதியை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக போட்டி போட்டு வேலை செஞ்சவங்க. இப்போ நீ வந்து இந்த இடத்துல வரும்போது அப்போ அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அப்போ களத்தில் இறங்கி தீவிரமா வேலை செய்வாங்கல்ல. அதனால இன்னும் இதை தாண்டி எனக்கு சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க அவர் திருச்சியில் நிற்கிறதுக்கு காரணமே என்ன கேட்டா அன்பில் மகேஷை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நிற்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன் திருச்சி கிழக்கு சொன்னா, டேய் இந்த ரிவெஞ்சி இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான புத்தி இருக்கும் தான் அதெல்லாம் பண்ணுவான். அரசியல் இந்த ரிவெஞ்செல்லாம் எடுத்துட்டுலாம் இருக்கக்கூடாது. உனக்கு உள்ளபடியே நீ திருச்சி நின்றதை பத்தி நானே சொல்றேன் சார். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நீ கல்ட்டுனா ஒரு மையமான பகுதியில் நிற்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னது உண்மை. இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன். திருச்சி மையமான நீ திருச்சியில் நின்னது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொரு தொகுதியில் நிக்கிற பத்தியா, அங்கதான் உனக்கு தடுமாற்றம் இருக்கு. நீ திருச்சியில் நின்னா நீ வந்து தமிழ்நாடு முழுவதும் மையமான பகுதி, நீ அங்க நின்று இருக்கிற ரைட்டு. ஆனா பெரம்பூர்ல நீ நிக்கிற பாரு. இல்ல அந்த திருச்சி அந்த கிழக்கு இப்ப சிட்டிங் எம்எல்ஏவே பேட்டி கொடுத்துருக்காரு. தைரியமான தான் வந்து ஒரு தொகுதியில கேன்சல் பண்ணி சொல்லுங்க. அதான் சொன்ன திருச்சியில நிறுவனம். நீ வந்து முதல்ல பெரம்பூர் தான் நீ அறிவிச்ச திருச்சி, அப்புறம் வந்து அதுக்கு அடுத்ததுதான் நீ முதல் ஆப்ஷன் இங்க பெரம்பூர். அப்போ பெரம்பூர்ல நம்ம தோத்துருவோன்ற அந்த பயம் எதனால வந்தது எனக்கு தெரியும். ஏன்னா பெரம்பூர் பகுதியில் நான் புழங்கியிருக்கிறேன், நான் வந்து வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால பயணம் எனக்கு பெரம்பூர்ல எனக்கு இருக்கு. அதனால எனக்கு தெரியும் இவன் காலி ஆயிடுவான் ஆடு. திருச்சி கிழக்குல நம்ம சொல்ல முடியாது. நம்ம பார்வை கேட்டால் அங்கே உள்ள சுச்சுவேஷன் வந்து அறியப்பட்ட வகையில் நம்ம சொல்றோம்.
அப்போ உனக்கு என்னன்னு கேட்டா, நீ உண்மையே உனக்கு கான்பிடென்ட் உனக்கு இருக்குமானால் ஒரே தொகுதி நான் அடிப்பண்டா, நீதான் பெரிய கல்ட்டு இல்ல. அப்போ தொடர் நடுங்கி போய் இங்க இருந்து அங்க ஓட போற, அங்க இருந்து இங்க ஓட போற. இது 2 தொகுதியிலும் தோத்தா உன் நிலைமை என்னன்னு பாரு. இல்ல முதல்ல பிரச்சாரத்துக்கு போறேன்னு தெரியும். பிரச்சாரம் போறே இல்ல, நீங்க 2 தொகுதியிலும் தோக்கிறதுக்கும் சொல்ல முடியாதுன்ற நான். நீங்க திருச்சி கிழக்குல நீங்க வந்து நம்பிக்கையோட தான் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு, அவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பகுஜன் சமாஜ்ல யானை பிரச்சனை இருக்கு. யானை நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆம்சாங்கம் தானே விட்டு போறா யானையா உங்ககிட்ட சொல்லணும். அப்போ இதுதான் இப்போ இந்த இடத்துல இதுவே இன்னும் வந்து அந்த சர்ச்சை ஓடிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம். அதனால வந்து விஜயோட வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்து முடிவு பெறும் சார். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 தொகுதி இப்ப நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னைக்கு பர்கூர்ல வந்து தோத்தாங்கல்ல, அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய அந்த கல்ட்டு வந்து உடைஞ்சது உண்மைதான். பர்கூர்ல வந்து தோத்தாங்க. எப்படி தோத்தாங்க பர்கூர்ல எப்படி தோத்தாங்க தெரியல. அன்னைக்கு வந்து நின்னது வந்து டி ராஜேந்தர் நின்னாரு. ஆமா, அன்னைக்கு அவர் கூட வாக்குகளை பிரிச்சாரு. பேசுவாங்களா யாராச்சும்? இப்போ எல்லாம் மறந்துருப்பாங்க. நமக்கு தான் கர்மம் இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பர்கூர்ல அன்னைக்கு நின்னது டி ராஜேந்தர் நின்னாரு. வீட்டுக்கு மோட்டர் பம்பு செட்டு போட்டு இது எங்கெல்லாம் தொகுதி மக்களுக்கு என்னெல்லாம் இல்லையோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பம்பு செட் இது போட்டு, அதாவது தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டு தண்ணியை எடுத்து கொடுத்தாரு தெரு. அதெல்லாம் பண்ணாங்க அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு பணம் அந்த மாதிரி பண்ணுச்சு பண்ணாங்க. ஆனால் கணிசமான வாக்குகள் வாங்கினாரு. அது வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்வியாது. அது மாதிரி சொல்ல முடியாது. இப்போ இதே நான் கேட்குறேன், பெரம்பூர்லேயும் வந்து இதுலேயும் வந்து 2 சினிமா ஆக்டர் நிறுத்துறாங்க சார். என்ன சார் ஆகும் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். விஜய்க்கு இருந்து வாக்குகள் பிரிக்கிறது சினிமாவில் இருக்கிற 2 பேரை பாருங்க என்னென்ன கூத்துலாம் நடக்க போது பாருங்க. வேட்புமனு தாக்கல் பண்றதுக்குள்ள என்னென்ன நடக்க போது. இன்னும் வேட்புமனு தாக்கல் கரெக்டா பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போ சார் இதுல பர்மிஷன் கேட்கறதுக்கு என்ன தெரியாம போயிட்டு உட்கார்ந்து முகத்தை பார்த்தாலே இந்த 234 எல்லாம் டெபாசிட் இழக்கிற போது கலை தெரியுது, நல்லா தெரியுது. இது டெபாசிட் இழக்கும் கலை தெரியுதா இல்லையா முகத்தை? நீயே சொல்லுங்க சார். பாவமா அது சார் இருக்கிறதே ரொம்ப 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 பாவமா இருந்தது. யார் தெரியுமா சொல்லுங்க? யார் சொல்லுங்க? தயாளமணி சொல்றீங்களா? செங்கோட்டையன் சார். பாவமா அந்த மேடையில சொல்றீங்க. ஆமா, அவருக்கே தெரிஞ்சு ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா பாவமா வந்து சிரிக்கிறாரு. அப்படியே போயிட்டு அதாவது சிரிப்பு வர வச்சுட்டு முடிகின்றாரு. பாவமா இல்ல அந்த போட்டோல எல்லாரும் வந்து இப்படி எடுக்கிறாங்க, அவரு மட்டும் சோகமா அப்படியே பரதாமா இல்ல சார். அப்படி ரிசல்ட் இப்ப ஒரு கண்டிப்பா பரதாமா பிடிச்சிட்டு இப்படின்றாரு. தேவையா? எம்ஜிஆர் அதான் சொல்றேன், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவங்க இல்ல இன்னைக்கு எப்படி நிலைமை பாருங்க. இப்படி பரிதாபமா இருக்கு. அவரு அப்படியே அணைச்சி அப்படி தேவையா இது? அங்கேயும் டவுட்டு. செங்கோட்டையில டவுட்டு சார். தெரிஞ்சிச்சு முகத்தை பார்த்தா தெரியலையா? திருப்பூர்ல சத்தியபாமா அவங்க நிர்வாகியம் இது காலி தெரிஞ்சிச்சு. முகத்தை பார்க்கும்போது எல்லாமே டெபாசிட் இழக்கிற முகம் தெரியுது சார். கலை இதான் முதல் முறை பார்க்குறேன். வெற்றி பெறும் கலைன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாம் டெபாசிட் இழக்கும் கலையா தெரியுது. ஒருத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டாவே இல்லை. எனக்கு கடைசியாக ஒரே தான் கேட்க தோணுது, இந்த வேட்புமனு தாக்கல் கூட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ருஷியானந்த் மட்டும் தனியாக ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுமா? எப்படி என்ன பண்ண போறாரு? ஏன்னா அவர் உள்ளான்றாரு சார். கண்டிப்பாக சார் இந்த 2 தொகுதியிலேயே வந்து விஜய் இருக்கிற 2 தொகுதியா இருக்கட்டும், ருஷியானந்த் தொகுதி தான். பல தொகுதியில் வேட்புமனுல இவங்க வந்து ஒழுங்கா ஃபில்அப் பண்ண முடியாம அதில் குளறுபடியாகி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நிச்சயமா நீங்க என்ன பாருங்க, ரிஜெக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்கு. விஜய் தான் ரிஜெக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா இவங்க வந்து தப்பு சார். இது வரைக்கும் ஒன்னையாவது உறுப்பினர் சார். நேரத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் படிச்ச சார், அதை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. விஜய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, பொன்ராஜ் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எங்க கட்சியினுடைய மகளிர் எல்லாம் வந்து ஒரு இழிவா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆகுது. பாத்தீங்களா நீங்க பேப்பர் சார்? ஒண்ணுமே இல்லை சார். ஒரு எந்த பாருங்க டெக்னிக்கலா எந்த மீடியால எந்த டைம்ல ஒளிபரப்பாச்சு, யார் ஆங்கரு, எல்லா டீட்டெயிலும் அந்த யூடியூப்ல அத்தனை டீட்டெயிலும் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பேசினாரு, எந்த வகையில் வந்து கேட்டீங்கன்னா அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கி கோர்வையா வச்சு கொடுத்தாதான் நிற்கும், கம்ப்ளைண்ட் நிற்கும். சும்மா பொன்ராஜ் என்பவர் வந்து எங்கள் கட்சி மகளிரை இழிவா பேசின துண்டு தூக்குறா மாதிரி தான். இதே பொன்ராஜ் நேற்றுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. பக்கா கம்ப்ளைண்ட். இது 5 பக்கம். இப்போ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அத்தனை பேருக்கு சிக்கலாயிரும். பொன்ராஜ் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டை நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேஸை போடுறாங்க. இல்லை அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா வச்சுங்க,
விஜய்க்கு சிக்கலாயிரும் சார். நான் ஃபுல்லாக படித்தேன் நேற்று நைட்டு, ஒருத்தர் அனுப்பிவிட்டாங்க, ஃபுல் கம்ப்ளைண்ட் படித்தேன், பக்காவாக கொடுத்துருக்காரு. இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு. என்ன ஆகும் உங்க நிலைமை? இவரை எந்தெந்த டைம்ல என்னென்ன மிரட்டாங்க எல்லாம் கம்ப்ளீட் மொத்தம் இந்த பெண்கள் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள், இவருக்கு வந்த கால் அத்தனை போட்டு பக்காவாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ சிக்கலாகும் தெரியுமா? இதை எடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டு, சப்போஸ் அவர் எஃப்ஐஆர் போடணும் ஹைகோர்ட் டைரக்ஷன் போனார்னு வச்சுங்க, எஃப்ஐஆர் போட சொல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் போறாருன்னு வச்சுங்க, சப்போஸ் சொல்றேன் நான், காவல்துறையே போட்டுடலாம். சப்போஸ் காவல்துறை போடாம வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் போனார்னு வச்சுங்களேன், விஜய்க்கு பெரிய சிக்கலாயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா சமூகத்துல வந்து ஒழுக்கம் இல்லாம இப்படி பேசும்போது, ஸோ அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தேராத, நான் சொல்ற பாருங்க, தேராத வெற்றி கழகம் தெரிஞ்சிச்சு. ஓ, அதுதான் டிவிகேவா? அதான் டிவிகே, தேராத வெற்றி கழகம். ஒண்ணு கூட சார் நீங்க சொல்லுங்க, ஏதாவது தேடுற மாதிரி இருக்காதுல. விஜயே டவுட் ஆகுதுன்ற நானு, அப்புறம் நீங்க மத்தவங்க கிட்ட தான் போறீங்க. ஒரு தொகுதி ஒருத்தன் கூட ஜெயிக்கிற மாதிரி எனக்கு யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வேணா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜெயிச்சுடுவார்ல சார், சொல்லுங்க சார். முழுக்க முழு நான் மீண்டும் சொல்றேன் சார், வெறும் உங்களுக்கு கவர்ச்சி மட்டுமே போதாது சார். கவர்ச்சி மட்டுமே நீங்க நம்பிலாம் நீங்க நிக்க முடியாது. கலப்பணியும் இருக்கணும், கவர்ச்சியும் இருக்கணும். ஜெயலலிதா வந்து பார்த்தா வெறும் கவர்ச்சி மட்டும் வச்சு வந்தாங்களா? அவங்க எல்லாத்துக்கும் கட்சி கட்டுமானம் இருந்தது, எல்லா பகுதியும் கட்சி கட்டுமானம் இருந்தது. அதனால்தான் அவங்க வந்து ஜான் நிற்கும் போது 27 சீட் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து ஜானகி ஒரு என்ன அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா ரெட்டையில பிடிங்க, ரெட்டை புறா கொடுத்துட்டாங்க, கட்சி சின்னம் போயிடுச்சு. அப்போ 2 பிரிவா நிக்குது அதிமுக. அப்போ இதுவாயிடுச்சு. அதே ஒன்னா சேர்றாங்க, ரெட்டையில வருது, அடிச்சு தூக்குறாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து விஜய் கிட்ட வந்து எல்லாம் இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டா கவர்ச்சி இருக்கு, அவ்வளவுதான். அந்த கவர்ச்சி கூட சமீபத்தில் அவருடைய நடவடிக்கையினால காலி ஆயிடுச்சு. பெண்கள் ஓட்டே கிடையாது சார். நீங்க நினைக்கிறீங்களா? சின்ன சின்ன நல்ல குடும்ப பெண்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கன்னா புருஷங்காரன் அப்படி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலைமை. இது விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி ஏதாவது புருஷங்காரன் அப்படி பாக்குற போல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டானுங்க. அதனால வந்து ஏன்னா விஜய் இப்போ வந்து இப்போ ஆம்பளை ஆயிட்டான். அதனால நான் சொல்றேன், விஜய் ஆம்பளை ஐட்டம் ஆயிட்டான், அந்த மாதிரி பார்வை ஆயிடுச்சு. அதான் தேராத வெற்றி கழகம்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். சரி சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி.